Hey guys, welcome back. Last ஒரு 1 month கிட்ட பார்த்தீங்கன்னா மொபைல் கம்பெனிஸ்குள்ள ஒரு நல்ல காம்படிஷன் போயிட்டு இருக்கு. கொரோனா போகுமோ போகாதோ நம்ம கிட்ட காசு இருக்கோ இல்லையோ நீங்க மொபைல் வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ நாங்க மொபைல் வந்து புதுசா லான்ச் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொபைல் பிராண்ட்ஸுமே எக்கச்சக்கமான மொபைல்ஸ் வந்து டே பை டே லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸா பார்த்தீங்கன்னா 5G வேரியன்ட் அதாவது Snapdragon 765G இது வந்து ஒரு நியூ சிப்செட், ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு கேமிங் சிப்செட் 5G சப்போர்ட்டடாக வருது. இந்த சிப்செட்டை வச்சு நிறைய மொபைல்ஸ் வந்து அப்கமிங்கில் வரப்போகுது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. இதில் OnePlus Nordம் ஒரு மொபைல். இந்த OnePlus Nord அதிகமாக ஹைப் கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வாங்குறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைலுடைய 98% ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிடுச்சு. அதுக்கான செப்பரேட்டான வீடியோவும் முந்தானேத்து நம்ம போட்டிருந்தோம். அது இன்னும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போய் பாருங்க. ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக்கும் பண்ணி பாருங்க. இந்த மொபைலில் இன்னும் ஒரு பேலன்ஸ் 2% தான் வந்து லீக் ஆகாமல் இருந்தது. அதாவது பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வருதா இல்லை குவாட் கேமரா செட்டப்பில் தர போகிறாங்களான்றது தெரியாமல் இருந்தது. அண்ட் இதோட ப்ரைஸிங்கும் இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருந்தாங்க. இன்னைக்கு இதில் ஒரு % லீக் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப்பில் தான் வரப்போகுது. 48+8+5+2 காம்பினேஷனில் பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப்பில் வரப்போகுது. ஸோ இன்னும் இந்த மொபைலுடைய ப்ரைஸிங் மட்டும் தான் லீக் ஆகாமல் இருக்குது. இதுவும் நெக்ஸ்ட் வீக்குள்ளே ப்ரைஸிங்கும் ரிவீல் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸிங் தான் இம்பார்ட்டன்ட். அண்டர் 25,000 வரப்போகுதுன்னு சொன்னதுனால தான் இந்த மொபைலுக்கு அதிகமாக ஹைப் இருக்குது. நிறைய பேர் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 25,000 வந்துச்சுன்னா நல்லது. 25,000 அபோவ் அதாவது அண்டர் 30,000 வந்தால் கூட இந்த மொபைலை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இந்த OnePlus Nord கூட காம்படிட் பண்ண நிறைய மொபைல்ஸ் அப்கமிங்கில் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஆல்ரெடி ஒரு 2 மொபைல் லான்ச்சும் ஆயிடுச்சு. இதில் ஒன்று Moto G 5G+. இதை பற்றி நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். இந்த மொபைல் அண்டர் 23,000 சேம் OnePlus Nordோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லேயே வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு இது கூட காம்படிட் பண்ண இன்னொரு மொபைலும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது நேற்று லான்ச் ஆச்சு, சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோடைய சப் பிராண்டான IQOO Z1x அப்படின்ற ஒரு மாடல் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இந்த மொபைலும் சேம் Snapdragon 765G தான் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல் ஆல்ரெடி லான்ச் ஆனதுனால இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சு போச்சு அஃபிஷியலாகவே. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதோட பிரைசிங் டீடைல்ஸ் என்ன, இந்தியாவில் எப்போ இது லான்ச் ஆக போகுது, ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு மேக் பண்ணி போடுவேன். அண்ட் கூடவே அந்த பெல் ஐகானை நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் போகிறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த IQOO Z1x என்னென்ன கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது, இந்த மொபைலோட டிசைன் அண்ட் ஃபிசிக்கல் ஓரியோ ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். இந்த மொபைல் 3 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஒயிட், ப்ளூ, கிரே. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டெக்ஸ்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் கிளாஸ் பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. தென் கேமரான்னு வரப்போ ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் லெஃப்ட் கார்னரில் அண்ட் ஃப்ளாஷும் இருக்கிறதுல. தென் கீழே அவங்களுடைய பிராண்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, IQOO 5Gன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்டில் 6.57 இன்ச்சில் IPS LCD டிஸ்பிளே தராங்க. ஸோ இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கேமிங்க்குலாம் நல்ல தாறுமாறாக இருக்கும். தென் டாப் ரைட் கார்னரில் ஒரு பஞ்ச்-ஹோல் டைப்பில் செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ அந்த பஞ்ச்-ஹோல் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, பட் இருந்தாலும் நல்ல கார்னரில் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய ரைட் சைடில் உங்களுக்கு ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடுன்னு பார்க்குறப்ப 3.5mm செப்பரேட்டாக ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. C டைப் சார்ஜர் போட்டு இருக்குது. மைக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்குது. தென் ஸ்பீக்கர்ஸுக்கான ஹோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துருப்போம். இப்போ இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் 1 by 1 வந்து பார்க்கலாம். டிஸ்பிளே சைடு வந்தீங்கன்னா 6.57 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே தராங்க. 1080p ரெசல்யூஷனில். ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9. பஞ்ச்-ஹோல் டைப்பில் செல்ஃபி கேமரா வருது. டிஸ்பிளே டைப்னு பார்க்குறப்ப IPS LCD டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பிக்சல் டென்சிட்டி 402 பிக்சல் பெர் இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு வரப்ப 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்கு. ப்ராசஸர் சைடு வந்தீங்கன்னா Qualcomm Snapdragon 765G வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்டோ-கோர் ப்ராசஸர் தான். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz. ப்ராசஸரோட சைஸ்னு வரப்ப 7 nanometerல பில்ட் பண்ணுது. 5G சப்போர்ட்டட் X52 மோடம் RF சிஸ்டம். GPU வரப்ப Adreno 620 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கேமரான்னு வரப்ப பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப்ல 48 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சாரும் 2 மெகாபிக்சல் ஒரு சென்சாரும். இது என்ன டைப் ஆஃப் சென்சார்ன்றது அவங்க மென்ஷன் பண்ணல. தென் இன்னொரு 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு வரப்ப 16 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வரப்ப 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு குயிக் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. 33 வாட் அடாப்டர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துருது.
USB டைப்னு பார்க்குறப்ப டைப் சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மோட்ல கொடுத்துருக்காங்க. லான்ச் டேட்னு வரப்ப ஜூலை 9, அதாவது நேற்று சைனால வந்து இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுன்றதை பற்றி இன்னும் சொல்லலை. மேபி கூடிய சீக்கிரம், அதாவது இந்த மந்த் எண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்ல இந்த மொபைலோட அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். தென் பிரைசிங் சைனால லான்ச் ஆகிறப்ப இதோட பேஸ் வேரியன்ட் 6GB and 64GB பார்த்தீங்கன்னா $230 வந்து லான்ச் ஆயிருக்கு. இது அப்ராக்ஸா அப்படி இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 17,300 rupees. பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்தியாவில் கொண்டு வர மாட்டாங்க. பிகாஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து இருக்கு. போக்கோ X2, மோட்டோரோலா One Fusion Plus இந்த மாதிரி நிறையவே இருக்கு. ஸோ அதனால இந்த மொபைலோட பிரைசிங் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் 20,000 அப்படின்னா ஒரு 21,000 எதிர்பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் 1 by 1 பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மொபைலை பற்றின ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மொபைல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 6.5 inchல HD+ டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளேவாக இருந்தாலும் இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது கேமிங்க்கு எல்லாமே தாறுமாறாக இருக்க போகுது. ப்ளஸ் கார்னிங் கொரில்லா ப்ரொடக்ஷனும் இருக்கு. தென் ப்ராசஸர் Snapdragon 765G. இந்த ப்ராசஸரை பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம். லாஸ்ட் 1 week இந்த ப்ராசஸரை வச்சு ஒரு 3 மொபைல் கிட்ட நம்ம போட்டாச்சு. அப்கமிங்ஸில் வரப்போகுதுன்னு சொல்லி OnePlus Nord, Samsung A51s, Moto G5G Plus. இப்போ அந்த கேட்டகரியில் IQOO Z1x வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு 5G கேமிங் சிப்செட். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த சிப்செட்டில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. கேமிங்லாம் தாறுமாறாகவே இருக்கும். அல்ட்ராலே நீங்கள் வச்சு விளையாடிக்க முடியும். ப்ளஸ் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் கேமரான்னு வரப்ப இந்த மொபைலில் கேமரா செட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலன்ற மாதிரி தான் தோணுது. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், ப்ளஸ் 2 மெகாபிக்சல் ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சிங்கான ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீசென்டான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட் சைடில் ஒரு சிங்கிள் கேமரா தான் 16 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுக்குறாங்க பஞ்சுவல் டைப்ல. ஸோ கேமரா சைட் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாம ஓரளவுக்கு டீசெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பேட்டரி சைடு வந்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். 5000 mAh ஒரு ஹியூஜ் பேட்டரியும் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங்க்குலாம் நல்லாவே தாங்கும். ப்ளஸ் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் 33 வாட் கிட்ட உங்களுக்கு கொடுத்துறாங்க பாக்ஸ்லேயே. ஸோ பேட்டரி சைட் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை, நல்லாவே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். தென் பிரைசிங் இது சைனால லான்ச் ஆகிறப்ப இந்தியா வேல்யூ படி 17,500 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதே பிரைசிங்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா கொண்டு வர மாட்டாங்க. பிகாஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஆல்ரெடி போக்கோ X2, மோட்டோரோலா One Fusion Plus, Redmi Note 9 Pro Max, Samsung M31 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இதோடைய பிரைஸ் இந்தியாவில் கொண்டு வரப்ப ஒரு 20,000 இல்லை ஒரு 21,000 கொண்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த IQOO Z1x இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த Moto G5G Plus கூடியும் OnePlus Nord கூடியும் நல்லாவே காம்படிட் பண்ணும். அண்ட் Samsung A51s கூடியும் நல்லாவே காம்படிட் பண்ணும். ஒரு கம்மி பட்ஜெட்டில் Snapdragon 765G நல்ல ஒரு கேமிங் மொபைல் 5G சப்போர்ட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த IQOO Z1x பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை வந்துச்சுன்னா வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நம்புறேன், இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற மொபைல் ஆகட்டும், கேஜெட் ஆகட்டும், இதை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.